வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியல்லேருந்தே காலி செய்யும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலில் எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கும் பணியில் வேலுமணி ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊக்கம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவரோட தலைமையில் இருக்க நிறைய பேர் கீழே ஏங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேலுமணி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு. வேலுமணி, செங்கோட்டையன் இவங்க ஆதரவெல்லாம் நம்ம பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வேலுமணி அதோட பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்பட்டு கதை சொல்கிறாங்க. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் தன் பக்கம் இழுத்துட்டு அவைத்தலைவர் வச்சு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி சசிகலா ஓபிஎஸ் கொண்டு வரதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா பின்னணியில் பாஜகவும் மிகப்பெரிய லெவலில் ஒரு ரோலில் இருக்கதா சொல்கிறாங்க. எப்படி தான் பாஜகவை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாலுமே எடப்பாடி பின்னாடி ஆதரவு இருக்க உதயகுமார்லாம் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமான ஏதாச்சும் வழக்கு பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார், ஜெயக்குமார்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கடைசி பார்த்திங்கன்னா சிக்க போதே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவில் இடமில்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. ஒன்று கேபி முனுசாமி, இன்னொன்று உதயகுமார் பார்த்திங்கன்னா அவரை சொந்த மாவட்டத்தில் நம்ம தெரியும் மதுரையில் திருமணத்தில் நின்று ஜெயிச்சார். 2026 அது நடக்கிறதே கஷ்டப்படுறாங்க. அவர் டெபாசிட் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட பேர் கோவத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இங்கே லோக்கலில் இருக்க செல்லூர் ராஜு, ஸோ எடப்பாடி அணியில் இருக்கவர் தான். அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க. 3 பேருமே இங்கே இருக்க விவி ராஜன் இருப்பான், இவங்கக்குள்ளே அப்படியே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக செல்லூர் ராஜு பதவியை மாவட்ட செயலர் பதவியை தூக்கின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா உதயகுமார் மூவ் பண்ணதான் சொல்கிறாங்க. ஏற்கனவே செல்லூர் ராஜு ஒரு கடுப்பில் இருக்கார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நம்மளுக்கு தந்திருக்கலாமேன்ற மாதிரி, உதயகுமார்லாம் ஜூனியர் தானே அவருக்கு எதுக்கு தந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு கடுப்பில் இருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ மாவட்ட செயலர் பதவியை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பிடிங்கிட்டு ஒரு டம்மி ஏதாச்சும் மாநில டம்மி பதவி கொடுத்து விட்ருங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட. ஸோ உதயகுமார் இது காதுக்கு போக செல்லூர் ராஜுவும் பார்த்திங்கன்னா எடப்பாடியவே பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். அவர் ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு இல்லைங்க, இங்கே யாருமே யாருமே இல்லைன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு இவ்வளோ தான் அவருக்கு வாக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி நோஸ் கட்டு கொடுத்துருக்காரு செல்லூர் ராஜு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.